ஹாய் மாதவி. ஹாய் ரவி. ஆமா, நீ ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? ஷண்பகம் இல்லையா? மார்க்கெட் போயிருக்கா. திரும்பவும் இங்க தானே வர போறா. அவ இதையெல்லாம் செஞ்சுக்க மாட்டாளா? நீ ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? 3 மாசத்துக்கு காலேஜ்க்கு போக முடியாதுன்னு ஆயிடுச்சுப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க செஞ்சு என்ன நான் ஆக்டிவா வச்சுக்கணும்னு பாக்குறேன். நீ என்ன சோம்பேறி ஆக்கிடாத ப்ளீஸ். டிஃபன் சாப்பிடுறியா? இல்ல, வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். ஆமா, உன் கல்யாண விஷயமா என்ன முடிவு பண்ண? இப்ப பார்த்த பொண்ணு ஓகேனா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண சொல்லலாம்ல? அந்த பொண்ணை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா அவங்க தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஏன் ஒண்ணு பிடிக்கலையா? வயசு அதிகமா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. வேற என்ன? அந்த பொண்ணோட பேர் என்ன? கீர்த்தனாவோ என்னவோ சொன்னாங்க. எங்க வேலை செய்யறாங்க? மயிலாப்பூர்ல ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனில. நான் அவங்க கிட்ட பேசணும். எதுக்கு? சும்மாதான். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவங்க தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதோட விலகிறதா மரியாதை. நீ இப்படி டென்ஷன் ஆகிறத பார்த்தா நீதான் ஏதோ வில்லங்கம் பண்ணிட்டியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் தானே நீ. இதெல்லாம் உன்னோட பிளானிங்கா கூட இருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நான் போய் பேசிட்டு வரேன், அதையே நீ தடுக்கிற? வேணான்னு சொன்னா விட மாட்டியா? விட மாட்டேன். பிரச்சனை எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே, நான் உண்மையை சொல்றேன். என்ன பிடிக்கலன்னு கீர்த்தனாவை சொல்ல வச்சது நான் தான். கல்யாணம் வேணான்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்கல. எனக்கும் வேற வழி தெரியல. கீர்த்தனாவை அவங்க ஆபீஸ்ல போய் மீட் பண்ணி பேசினேன். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதனால நீங்களே என் அம்மா அப்பா கிட்ட வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. எனக்கு உங்க பிள்ளையை பிடிக்கலை. ஏன் பிடிக்கல? உண்மையை சொல்லு. பிடிக்கலை. காரணம் எல்லாம் கேட்காதீர்கள். நான் செஞ்சது தப்புதான் மாதவி. உண்மை என்னன்னு புரியாம அம்மா அவங்கள ரொம்ப மோசமா திட்டாங்க. என்னால அவங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சேன்னு சங்கடமா தான் இருக்கு. நான் நேரா போய் தான் கீர்த்தனா கிட்ட சாரி கேட்கணும். தப்பு செஞ்சுட்டு சாரி கேக்குறது இன்னைக்கு ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு ரவி. அந்த வார்த்தையால அவங்க மனசுல இருக்கிற காயத்தையும் வலியையும் சரி பண்ணிட முடியும்னு நீ நம்புறியா? எனக்கு கல்யாணம் வேண்டான்னு உன் அப்பா அம்மா கிட்ட நீ நேரடியாவே சொல்லி இருக்கணும். ஒரு கோழ மாதிரி அந்த பொண்ணை விட்டு சொல்ல சொல்லிருக்கியே, அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? பேசாத. உன் சுயநலத்துக்காக அந்த அப்பாவி பொண்ணை பலி கொடுக்கணும்னு நினைச்சதே முதல் தப்பு. ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்து குடின்னு சொல்றதுக்கும் நீ பண்ண காரியத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. உனக்குள்ள இப்படி ஒரு அரகன்ஸ் எப்படி வந்ததுன்னே எனக்கு புரியல. நீ மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல. பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கிட்டவன், தெளிவானவன்னு நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயும் ஒரு சராசரி தான்னு நிரூபிச்சிட்ட. மாதவி, ஐம் சாரி. இந்த வார்த்தை உன்னை ஹர்ட் பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. எனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்தப்போ நீ பதறி துடிச்ச. என்ன அசிங்கமா பேசிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு ரிப்போர்ட்டரையே நீ அடிச்ச. இன்ஸ்பெக்டரை அடிக்க போன. எனக்காக இதையெல்லாம் செஞ்ச நீதான் கீர்த்தனாவ உன் அப்பா அம்மா தப்பா பேசுறதுக்கும் அவ அனுபவிக்கிற வேதனைக்கும் காரணமா இருந்திருக்கேன்னா உன்னை நான் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? உனக்கு தெரிஞ்ச பொண்ணுகிட்ட ஒரு மாதிரியும் தெரியாத பொண்ணுகிட்ட வேற மாதிரியும் நடந்துப்பேனா நீ நல்ல ஆம்பளைன்னு முழுசா நான் எப்படி நம்புறது? உன் கேள்வி நியாயம்தான் மாதவி. இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. அதனாலதான் நீயும் சராசரி ஆயிட்டேன்னு சொல்ற. கீர்த்தனா இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்திருந்தா நீ இந்த மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணிருக்க மாட்ட.